Hi friends, welcome to RM360 Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. வாங்க போலாம். இப்படி தாங்க நம்ம Flipkart இருந்து வந்துச்சு. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ். ஸோ இதனுடைய மவுஸ்னுடைய ஃபியூச்சர்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டுடைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஸ்டைலிஷான கீபோர்டுங்க. இது ப்ரஷ் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக்கேஜிங் தான். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிவ் கர்சர் வந்து நல்லா ரெஸ்பான்சிவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 minutes வரைக்கும் இந்த வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 10 meters வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓவரால் ப்ரொடக்ஷன் நல்லா ஒரு ப்ரொடக்ஷனோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரஷ் மெட்டல் ஃபினிஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ்னால் இது மேலே இருக்குது, இதெல்லாம் தாங்க அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சைஸ் லேஅவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மூத் ரெஸ்பான்சிவ். ஸோ இது தாங்க இது. சார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மவுஸு அண்ட் பேட்ரிஸ் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இதோட புக்லெட் இருக்குது. வாரண்டி ஆக்சசரிஸ் HP இது. ஸோ நம்ம கவரை பிரிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதுதான் அந்த கீபோர்ட். எப்படி ஒரு நல்ல ப்ரஷ் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான இருக்கும். 7 mm தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா பேட்ரி போடுறதுக்கான ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுதான் பேட்ரி போடுற ப்ளேஸு. ஸோ பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸில் பார்த்தீங்கன்னா மவுஸ்லேயே 2 பேட்ரி போடணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி போடணும். 2 பேட்ரி போட்டுட்டு இதில் ஆன் ஆஃப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டால் லைட் எரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அட்வான்ஸ் கீஸ் கொடுத்துருக்காங்க மேலே. இதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்லுக் பேஜுக்கு போகும் நம்மளுக்கு. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இதில். ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பக்கத்தில் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். ஸோ அஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒரு மை மியூசிக் ஆல்பம்ஸ் போகும் நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே மியூட்டட் போடுறதுக்கு வால்யூம். ஸோ லாஸ்ட் கீ பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ கால்குலேட்டரும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதாங்க இதில் இருக்கிற அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதில். ஸோ கீபோர்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. ஸோ இது ப்ரஷ் ஃபினிஷிங் அந்தளவுக்கு திக்காகவும் இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. கீழெலாம் நல்லா கேட்கும் உங்களுக்கு. ஸோ மவுஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இது லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டு டிவிலாம் வச்சுக்கிறதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது. அப்புறம் டெஸ்க்டாப் ஒயர்லெஸ் கீபோர்டுன்றதுனால நம்மளுக்கு சௌகரியமாக எங்கே வேணாலும் எழுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ லேப்டாப்பினும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கீபோர்ட்லேயே பழக்கமானவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.